போராளிகளுக்கு விருதுநகர் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழர்களுக்கோ நம் மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கோ ஒரு பிரச்சனை என்று சொல்லும் பொழுது உடனே தன்னெழுச்சியாக வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து போராளிகளுக்கும் நான் மிக மதிப்பளிக்கிறேன். ஏனென்று சொன்னால் தோழர் சொன்னது போல மே மாதத்தில் ஹைகோர்ட் விடுமுறை, உரிமை நீதிமன்ற விடுமுறை, பள்ளி விடுமுறை, அனைத்து இடங்களிலும் விடுமுறை விடப்பட்டு வருகின்றன. ஆனால் தோழர் சொன்னது போல பட்டாசு ஆலைகள் விடுமுறை விட வேண்டும். ஆனால் சம்பளத்துடன் கூடிய தொழிலாளர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுமுறை விடுப்பு வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைய நிலைமையில் விருதுநகர் மாவட்டத்தில் 106.46 செல்சியஸ் வெயில் தாக்கங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கும் காரணத்தினால் மனிதனின் உடலில் உள்ள அனைத்து நீர்களும் உறிஞ்சப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று பெரும் பாதிப்புக்குள்ளாகிறோம். மேற்படி சொல்ல வேண்டுமென்றால் நிறைய விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பட்டாசு ஆலைகள் சென்ட்ரல் லைசன்ஸ், மைன்ஸ் சென்ட்ரல் லைசன்ஸ் நாட் ஸ்டேட் லைசன்ஸ், சென்ட்ரல் லைசன்ஸ் என்று டூப்ளிகேட்டை வைத்துக்கொண்டு அனைவரும் நடத்துகின்றனர். 50 பேர் பணியாளர்கள் அங்கே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், ஆனால் தொழிலாளர் நல வாரியத்தில் வெறும் 15 பேர் மட்டும்தான் கணக்கு கொடுக்குகிறார்கள். ஆனால் நேற்றைய தினம் கூட 10 பேர் இறந்ததாக நாளிதழ் செய்திகளிலும் கணக்கு கொடுத்து, ஆனால் அதிகப்படியாக 20க்கும் மேற்பட்டவர் இருக்கும் என்று எங்களுடைய சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். அதுதான் உண்மை. நாங்கள் டாக்குமெண்ட் ரீதியாக சொல்கிறோம். இதே விருதுநகர் மாவட்டம் பெட்ரோல் பல்க் மற்றும் ஃபயர் சர்வீஸ் சேஃப்டி தடையின்மை சான்றிதழ் இருக்கான்னு கேட்டால் 24 பெட்ரோல் பல்க்கு தடையின்மை சான்றிதழ் இல்லை. ஒரு சாதாரணமாக கம்மங்கஞ்சி ரோட்டில் ஒருத்தர் விற்றானா உணவு பாதுகாப்பு அமைப்பு இருக்கா? ஒரு பெட்டி கடையில் சிகரெட் வச்சானா உனக்கு நீ தீயணைப்பு தடையின்மை சான்றிதழ் அமைப்பு இருக்கா வழங்கப்பட்டிருக்கான்னு சொல்லி இந்த ஃபயர் சர்வீஸ் சேஃப்டி தீயணைப்பு டிஎஃப்ஓ எல்லாருமே ரைடு பண்ணுறாங்க. இவங்க பூரா என்ன செய்கிறாங்கன்னா தீபாவளி பங்குனி பொங்கல் காலங்களில் இந்த கடைக்காரர்கள்ட்ட வரி வசூல் பண்ணி திங்கிறதுக்கு தான் இவங்களுடைய மக்கள் வரி பணத்தில் வேலை பார்க்குறாங்க. அந்த ஏசி ரூமை விட்டு வெளியே வரவே இல்லை. ஆனால் நிறைய இந்த வெடி விபத்து ஏற்படுறதுக்கு காரணமே அதிகாரிகளோட மெத்தன போக்கு. ஏன் இன்னைக்கு காவல்துறையை வச்சு சாதாரணமாக ஒரு லைசன்ஸ் இருக்கா, வெறும் 3000 வண்டி வாங்கி வச்சுருப்பான். ஏதோ தத்தி பொத்தி அந்த 3000க்கு இதே அரசாங்கம் பிளாக்கில் கோட்டு விற்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த கோட்டை பிடிச்சா வண்டியை பிடிச்சி 10,000 போடுறதில்ல. ஏன் அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் குழு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் போய் பட்டாசு ஆலைகளுக்கா இதே சிவகாசியில் மட்டும் மொத்தம் 36 கடைகளுக்கு தீயணைப்பு தடையின்மை சான்றிதழ் உள்ள போய் செத்தா அன்னைக்கு மட்டும் மக்கள் போராடுறோம். ஆனால் இவ்வளவு கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய முதலாளிகள் தடையின்மை சான்றிதழும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நகராட்சி போன்ற எந்த உரிமையும் பெறப்படாமல் நடத்தி கொண்டிருக்காங்க. நேற்றைய தினம் கூட மல்லாங்கனில் நான் ஆட்சியின் மூலமாக எந்த வழக்கு போட்டாலும் நான் சந்திக்க தயார். எங்களுக்கு வழக்கு தான் சாப்பாடு மாதிரி. மல்லாங்கனில் கிட்டத்தட்ட ஒரு பெட்ரோல் பல்க்கு 15 வருஷமாக தீயணைப்பு தடையின்மை சான்றிதழ் இல்லாமல் இருக்குது. அதுக்கு மந்திரி சப்போர்ட்டான். அப்படியெல்லாம் நடக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஏழைகளுடைய உயிர்கள் பழி போகிறது. ஆகவே இந்த இடத்தில் நடந்த ஆர்ப்பாட்டமாக நாம் மெத்தனம் காட்ட வேண்டாம். இதற்காண்டு நம் தோல் கொடுக்கவும் உயிர் கொடுக்கவும் தயாராக உள்ளோம். ஆகவே இந்த விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்படக்கூடிய மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் தீயணைப்பு தடையின்மை சான்றிதழ் வழக்கு மீட்பு பணிகள் குழுவும் மெத்தனம் காட்டால் இதோட உயிர் 2000 கிலோ அந்த வெடிகுண்டு வைக்க வேண்டிய இடத்தை ஏன் என்னுடைய தோழர்களை ஒரு நெருக்கடியான சூழ்நிலையும் 106 டிகிரி வெயில் கடந்த சூழ்நிலையும் இந்த ஆர்ப்பாட்டம் கொண்ட புரட்சி பாரத கட்சியோடு தெரிவித்து